சித்த மருத்துவம்ங்கிறது வந்து ஒரு தமிழ் மருத்துவம், மக்களுக்கான ஒரு பொது மருத்துவம். அதை யாரும் வந்து உரிமை கோரிட முடியாது, யாரும் வந்து அதுக்கு வந்து அத்தாரிட்டி எடுத்துட முடியாது. ஆனா அதை முறைப்படுத்தணும். அந்த அத்தாரிட்டி எடுக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இந்த சித்த மருத்துவத்துக்கு இருக்குங்கிறனால யார் வேணாலும் அதை செய்வதற்கான அணுகுமுறை நம்ம ரொம்ப சுலபமா இருக்குங்கிறனால யார் வேணாலும் அதை செஞ்சலான்னு எடுத்துக்க முடியாது. நமக்கு அதுல அனுபவம் இருக்கணும். சின்ன சின்ன குறிப்புகள் அது வேற, சின்னதா நம்ம இந்த நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வேப்பிலை எடுத்து வாயில போடுறது, இதெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் தரப்போறது நம்ம உடம்புக்கு. அதனால நம்ம வந்து அதை வந்து அது மாதிரியான டிப்ஸுங்கிறது வேற. அது வந்து நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. நாட்டு வைத்தியம்ங்கிறது வேற, சித்த மருத்துவம்ங்கிறது வேற. சித்த மருத்துவம்ங்கிறது காம்ப்ளிகேட்டட், நாட்டு வைத்தியம்ங்கிறது ரொம்ப இயல்பாக நம்ம பரம்பரையா கேட்டுக்கிட்டு வந்த சில விஷயங்கள். பாட்டி தாத்தாவே அந்த பிறலி என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்கள், சின்ன விஷயங்கள் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதையும் இன்னைக்கு இருக்கிற அறிவியலோடு அறிவுக்கு உட்படுத்தி அதை ஒரு பல மடங்கு. நான் இன்னைக்கு ஒண்ணு பாக்குறேங்க, தேன் வந்து என்ன இயற்கையா கிடைக்கிற ஒரு விஷயம், ஒரு பொருள். அதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தேனை தொட்டு குழந்தைங்க வாயில வைக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு பழக்கமா இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை கூட இல்ல, ஒரு 4 வயசு 5 வயசு பையன், அந்த பையனுக்கு வந்து அவங்க வீட்டுல தேன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேச்சு மூச்சு இல்லாம விழுந்துட்டான். தேன் கொடுத்துருக்காங்க, நல்ல தேன் தான், ஆனா அந்த பையன் வந்து பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டான். என்னன்னு சொல்லி டாக்டர்கள் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பையனை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த தேன்ல ஒரு பாக்டீரியா இருந்திருக்கு. அந்த பாக்டீரியா பெரியவங்க சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல அது பொறிக்கிறது இல்லை, அந்த பாக்டீரியா வந்து ஆக்டிவ் ஆகுறது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த பாக்டீரியல் ஸ்போர்னு சொல்லுவாங்க. அது முட்டைன்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியாவோட முட்டைன்னு கணக்கு வச்சுக்கோங்க. முட்டை கிடையாது, ஸ்போர்னா அது அந்த பாக்டீரியா வந்து தானே அடக்கி கொண்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள இருக்கும். அது விழுந்து வெளியில வந்தாதான் ஆக்டிவ் ஆகும். அது தனக்கான சாதகமான சூழல் வரும்போது அது ஆக்டிவ் ஆகி அது பரவும், இனப்பெருக்கமாகும். அப்பதான் அந்த பாக்டீரியா வந்து பரவுறது. இந்த வகையான அந்த பாக்டீரியாக்கள் வந்து பெரியவங்க சாப்பிடும்போது அந்த ஸ்போராவே இருந்தாலுமே நமக்கு பாதிக்கிறது இல்லை, அப்படியே கடந்து போயிருது. ஏன்னா அதுக்கான நோய் எதிர்ப்பு நம்ம கிட்ட இருக்கனால அந்த ஸ்போரே ஆக்டிவ் ஆகுறது இல்லை. ஆனா இந்த குழந்தைக்கோட உடம்புகள்ல அந்த ஸ்போர் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு, புரியுதா? அப்ப அந்த பாக்டீரியா வந்து வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருது. இந்த பாக்டீரியா வளர்றதுல என்ன பிரச்சனைனா, இந்த பாக்டீரியாவுடைய ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு மாதிரி நச்சுத்தன்மையை வந்து வெளிப்படுத்தும். இப்ப நான் சொல்றேன், இந்த நமக்கு பால் தயிராக மாறுறதுக்கு காரணம் பாக்டீரியா தான். வந்து சாராயம் ஆல்கஹாலை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதும் ஒரு வித பாக்டீரியாக்கள் தான். அதே போல இந்த வகை பாக்டீரியா வயிற்றுக்குள்ள போய் காலனி ஆன உடனே அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூரோடாக்சினை உருவாக்குது. நியூரோடாக்சின்ங்கிறது என்னன்னா நரம்பு மண்டலத்தை முடக்கக்கூடிய விஷத்தன்மை. ஒரு பாம்பு கடிச்சா என்ன ஏற்படுமோ அந்த மாதிரியான விஷத்தன்மையை ஒரு குழந்தையோட வயிற்றுல வந்து இது வந்து உற்பத்தி பண்ணுது. இந்த தேன் சாப்பிட்டோன்னே வயிற்றுல அது பெருகி இந்த இது உற்பத்தி ஆன உடனே அந்த குழந்தை நியூரோடாக்சின்ங்க, சோ பேச்சு மூச்சு இல்லாம மூளை செயல இருந்து உடம்பு செயல இருந்து அப்படி விழுந்துருது. இறைவனோட கிருபையில அந்த குழந்தை என்பது மருத்துவர்களால பத்திரமாக காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். பட்டுட்டாப்பாங்க சொல்றாங்க ஒரு அவேர்னஸ். அதனால குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 5-6 வயசு வர வரைக்கும் தேன் எல்லாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கறாங்க. புரியுதா? ஒரு தேன்கிறது இயற்கையா கிடைக்கிற ஒரு உணவு தான். ஆனா அந்த உணவுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் இருந்திருக்கும். அதுல ஒரு சில குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கலாம், ஒரு சில குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கலாம். இயற்கை இப்படிதான்.